வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது தேசிய தொலைக்காட்சியின் பிரதான செய்திகளுடன். செய்திகளோடு இணைந்திருக்கும் நாம் ஏபிஎம் நிஸ்ரீன். நான் நாகரத்னம் தீபதர்ஷினி. முதலில் தலைப்புச் செய்திகளை பார்ப்போம். நாட்டின் பொருளாதாரத்தை வலுவூட்ட அரச வங்கிகள் நேரடி பங்களிப்பை வழங்க வேண்டும் என்று ஜனாதிபதி தெரிவிப்பு. சுவைசாபுர ஹோட்டல் மீது நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்துடன் தொடர்பு பட்டுள்ள மோட்டார் வண்டியின் சாரதி கைது. வடமாகாணத்தில் தெங்கிசையை விஸ்தரிப்பதற்கான அவை தலைப்புச் செய்திகள். இனி விரிவான செய்திகளில் முதலில் உள்நாட்டுச் செய்திகள். நாட்டின் பொருளாதாரத்தை வலுவூட்ட அரசு வங்கிகள் நேரடி பங்களிப்பை வழங்க வேண்டும் என்று ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். அரசு கொள்கைகளை நடைமுறைப்படுத்தும் வழிமுறைகளை தயாரித்தல் அரசு வங்கிகளின் பொறுப்பாகும். அதனை இனங்கண்டு பொருளாதார மூலோபாயங்களை முன்னெடுத்தல் வங்கிகளின் முக்கிய கடமைகளாகும் என்று ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தெரிவித்தார். இலங்கை வங்கியின் செயற்பாடுகளை மீளாய்வு செய்வதற்காக ஜனாதிபதி அலுவலகத்தில் இன்று இடம்பெற்ற கலந்துரையாடலில் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ இந்த கருத்தினை தெரிவித்தார். கடன்களுக்காக 2 இலக்கங்களை கொண்ட வட்டியை அறவிடுவதன் மூலம் மாத்திரம் நாட்டின் எதிர்பார்ப்புக்கு நிறைவேற்ற முடியாது என்றும் அதனை ஒற்றை இலக்கத்துக்கு கொண்டு வந்து அபிவிருத்திக்கு பங்களிப்பு வழங்குவதன் தேவையை ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ வலியுறுத்தினார். விவசாய தொடக்கம் சிறிய மற்றும் நடுத்தர அளவிலான தொழில் முயற்சியாளர்கள் மற்றும் முதலீட்டாளர்கள் எதிர்பார்க்கும் சலுகைகளில் வழங்க அரசு வங்கிகள் முன்வர வேண்டும். 2015ஆம் ஆண்டுக்கு முன்னர் நாட்டின் பொருளாதாரம் 7 அல்லது 8% வளர்ச்சியை கொண்டிருந்தது. 2019ஆம் ஆண்டு இது 2% வீழ்ச்சியடைந்தது. கோவிட்-19 தொற்று நோயுடன் உலக பொருளாதாரம் வீழ்ச்சியடைந்து அதன் விளைவாக இலங்கை பொருளாதாரமும் பின்னடைவு கண்டது. எனவே நாட்டின் பொருளாதாரத்தை மேலும் வலுவூட்டுவதற்கு அரச கொள்கைகளை தயாரிக்கும் போது அதற்கு ஒத்துழைப்பு வழங்குதல் அரச வங்கிகளின் பொறுப்பாகும் என்று ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தெரிவித்தார். இந்த கூட்டத்தில் ஜனாதிபதி செயலாளர் PB ஜெயசுந்தர, நிதியமைச்சின் செயலாளர் SR ஆட்டிக்கல மற்றும் இலங்கை வங்கி தலைவர் காஞ்சன ரத்வத் உட்பட பலரும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். உங்கள் வாழ்வின் கதையை மாற்றிடும் லிட்ரோ கேஸ். கோவிட்-19 நோய் நிலையிலிருந்து மீண்ட 1342 பேர் பூரணமாக குணமடைந்து வீடு திரும்பியுள்ளதாக சுகாதார தரப்பினர் தெரிவித்துள்ளனர். நேற்றைய தினம் கோவிட்-19 நோயினால் பீடிக்கப்பட்ட 5 பேர் இனங்காணப்பட்டனர். இவர்கள் அனைவரும் கடற்படை உறுப்பினர்கள் ஆவர். கோவிட்-19 நோயினால் பீடிக்கப்பட்டு வைத்தியசாலைகளில் 31.28% மாத்திரமே சிகிச்சை பெற்று வருகின்றனர். கோவிட்-19 நோயினால் பீடிக்கப்பட்ட நோயாளர்களுள் 927 பேர் கடற்படை மற்றும் கடற்படையினருடன் பழகியவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இதேவேளை கோவிட்-19 நோய்நிலை காரணமாக இலங்கைக்குள் வர முடியாமல் பாகிஸ்தானில் தங்கியிருந்த 130 இலங்கையர்கள் இன்று அதிகாலை இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டனர். இனி கொரோனா தொடர்பான சர்வதேச செய்திகள். உலகளாவிய ரீதியில் கொரோனா வைரஸினால் பிடிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை அமெரிக்காவில் அதிகமாக காணப்படுகின்றது. தற்பொழுது 215 நாடுகளில் கொரோனா வைரஸின் தாக்கம் காணப்படுகின்றது. அதிக தாக்கத்துக்குள்ளாகியுள்ள அமெரிக்காவில் 20 லட்சத்துக்கு மேற்பட்டோர் வைரஸ் காரணமாக பாதிக்கப்பட்டுள்ளனர். அமெரிக்காவில் 1 லட்சத்துக்கு மேற்பட்டோர் வைரஸ் தாக்கத்தினால் உயிரிழந்தனர். நோயாளர்கள் எண்ணிக்கையில் 2ஆம் இடத்தில் பிரேசில் காணப்படுகின்றது. பிரான்சில் கொரோனா வைரஸ் காரணமாக விதிக்கப்பட்டிருந்த கட்டுப்பாடுகள் இன்று முதல் நீக்கப்பட்டுள்ளன. பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோன் ஊடகவியலாளர் மாநாட்டில் இது பற்றி குறிப்பிட்டுள்ளார். இதன் அடிப்படையில் உணவகங்களும் பிரான்சில் திறக்கப்படுகின்றன. விமானம் மற்றும் கப்பல் போக்குவரத்தின் ஊடாக ஏனைய ஐரோப்பிய நாடுகளுக்கும் செல்வதற்கும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இன்று முதல் பிரான்ஸ் மக்களுக்கு வழங்கப்பட்டுள்ள இந்த சுதந்திரமானது குறிப்பிடத்தக்கது என்று வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன.
எகிப்தின் அனைத்து விமான நிலையங்களை ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் திறப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. கடந்த மார்ச் மாதம் முதல் எகிப்தின் அனைத்து விமான நிலையங்களும் கொரோனா வைரஸ் அச்சம் காரணமாக மூடப்பட்டிருந்தன. ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் சர்வதேச விமான நிலையங்கள் எகிப்தில் இருந்து வழமை போன்று இடம்பெறுவதுடன் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு தேவையான வசதிகளும் செய்யப்பட்டுள்ளன. சீனாவின் தலைநகரான பெய்ஜிங்கில் கோவிட்-19 வைரஸினால் பாதிக்கப்பட்ட 36 பேர் இனம் காணப்பட்டுள்ளதை அடுத்து அந்நகரில் உள்ள பாரிய வர்த்தக சந்தை கட்டட தொகுதி மூடப்பட்டுள்ளது. இத்தாலி அரசாங்கம் வழங்கியுள்ள விசேட விசா பொது மன்னிப்பு காலத்திற்கு அமைவாக இத்தாலியில் தங்கியிருக்கும் இலங்கையர்களின் விசாவை முறைப்படுத்துவதற்காக வெளிவிவகார அமைச்சு ஒத்துழைப்பு வழங்குகின்றது. இதற்காக 10,000 இலங்கையர்களுக்காக ரோமில் அமைந்துள்ள இலங்கை தூதரகமும் மிலானில் அமைந்துள்ள கொன்சலர் ஜெனரல் அலுவலகமும் விசேட சேவைகளை ஆரம்பித்துள்ளன. இத்தாலிய அரசாங்கம் வெளிநாட்டவர்களுக்காக செனரோடியா 2020 என்னும் பெயரில் விசா நிவாரண செயற்திட்டம் ஒன்றை ஆரம்பித்தது. கோவிட்-19 உலகளாவிய நோய்நிலை காரணமாக இத்தாலியின் குடிவரவாளர்கள் செயற்பாடுகளை மீளமைக்கும் செயல்பாடுகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இந்த நோக்குடன் இம்மாதம் 1ஆம் திகதி முதல் அடுத்த மாதம் 15ஆம் திகதி வரை இந்த சலுகை காலம் பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளன. இக்காலப்பகுதிக்குள் தமது விசாக்களை செம்மைப்படுத்த எதிர்பார்க்கும் இலங்கையர்களுக்கு தேவையான சேவைகளை விரைவில் வழங்குவதற்கு இலங்கையின் தூதரகமும் கன்சியூலர் ஜெனரல் அலுவலகமும் நடவடிக்கை எடுத்துள்ளன. இந்த தகவலை வெளிவிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது. கடவுச்சீட்டுக்கு விண்ணப்பிப்பவர்கள் உட்பட ஏனைய சேவைகளுக்காக இணையதளம் மூலம் ரோமின் தூதரகம் மற்றும் மிலானில் அமைந்துள்ள கன்சியூலர் ஜெனரல் அலுவலகத்தை தொடர்பு கொள்ள வாய்ப்பு கிடைக்கும். சிசிலி தீவில் வாழும் இலங்கையர்களுக்காக நேற்றைய தினம் விசேட நடமாடும் சேவையொன்று நடத்தப்பட்டுள்ளது. கடவுச்சீட்டு உட்பட அத்தியாவசிய தேவைகளுக்கான விண்ணப்பங்கள் இம்மாதம் 30ஆம் தேதி முன்னர் ஏற்றுக்கொள்ளப்படும் எனவும் அதற்கான விண்ணப்பங்களை அனுப்பி வைக்குமாறும் வெளிவிவகார அமைச்சு இத்தாலியில் உள்ள இலங்கையர்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. நல்லாட்சி அரசாங்கத்தின் முன்னாள் அமைச்சர்கள் 3 பேர் மற்றும் ஜேவிபி தலைவர் அனுரகுமார திசாநாயக்க ஆகியோரை அரசியல் பழிவாங்கல் தொடர்பாக ஆராயும் ஜனாதிபதி ஆணைக்குழு முன் தோற்றுமாறு இன்று அழைப்பாணை விடுக்கப்பட்டுள்ளது. முன்னாள் அமைச்சர்களான அர்ஜுன ரணதுங்க, பாட்டளை சம்பிக்கிரணவக்கு மற்றும் ராஜித சேனாரத்ன ஆகியோருக்கு இவ்வாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. எவன்கார்ட் கம்பெனியின் தலைவர் நிஷாங்க சேனாதிபதியும் இன்று ஆணைக்குழுவில் சாட்சியம் அளித்தார். முன்னாள் மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் வசந்த நவரத்ன பண்டார, அரசு சிரேஷ்ட சட்டத்தரணி ஜனக பண்டார, குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் முன்னாள் பணிப்பாளர் ஷானி அபேஷேகர, உடல் மோசடிகள் விசாரணை ஆணைக்குழுவின் முன்னாள் பணிப்பாளர் நாயகம் தில்ருக்ஷி விக்ரமசிங்கே உட்பட சிலருக்கு ஆணைக்குழுவின் முன் தோற்றுமாறு அழைப்பாணை விடுக்கப்பட்டது. முன்னாள் சொலிசிட்டர் ஜெனரல் சுகத் கம்பலத், இளைப்பாறிய சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபர் ரவி செனவிரத்தின ஆகியோரையும் சாட்சியமளிக்க ஆணைக்குழு தீர்மானித்துள்ளது. உணவு பழக்கவழக்கத்தை சரியான முறையில் கடைபிடிக்காததன் காரணத்தினால் உலகிலும் நாளொன்றுக்கு 400 பேர் மரணிப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இதில் அதிகளவில் சிறுவர்களே பாதிக்கப்படுவதாக கோரெலுப்பற்று மத்திய சுகாதார வைத்திய அதிகாரி ST நஜீப் கான் தெரிவித்துள்ளார். தேசிய உணவு பாதுகாப்பு வாரத்தினை முன்னிட்டு கோரளைப்பற்று மத்திய சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலக பிரிவுக்கு உட்பட்ட உணவு விற்பனைகளை மேற்கொள்ளும் உரிமையாளர்களுக்கான விழிப்புணர்வு செயலமர்வு அண்மையில் கோரளைப்பற்று மத்திய சுகாதார வைத்திய அதிகாரி காரியாலயத்தில் இடம்பெற்றது. பாக்டீரியா, பங்கஸ், வைரஸ் மற்றும் ரசாயன பதார்த்தங்கள் மூலமாக உணவுகள் விரைவாக நஞ்சாக மாறும் தன்மையுடையவை. எனவே இவற்றை தடுப்பதற்கு அரசாங்கம் விதித்துள்ள சுகாதார நடைமுறைகளை முறையாக கடைபிடிக்க வேண்டும் என இதன்போது வலியுறுத்தப்பட்டது. இதேவேளை கோரளைப்பற்று மத்திய சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலக பிரிவுக்கு உட்பட்ட உணவகங்களில் சுகாதார நடைமுறைகள் பின்பற்றப்படாத போது அவர்களுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிகழ்வில் பொது சுகாதார பரிசோதகர்கள் உள்ளிட்ட வளவாளர்கள் பலர் கலந்து கொண்டிருந்தனர். வடமாகாணத்தில் தெங்கு சிகியை விஸ்தரிப்பதற்கான விசேட வேலை திட்டம் நடைமுறைக்கு வந்துள்ளது. அங்குள்ள சாதகமான காலநிலை மற்றும் போர் நடைபெற்ற காலத்தில் தென்னஞ்செய்கைக்கு ஏற்பட்ட பின்னடைவு என்பனவற்றை கருத்தில் கொண்டு இந்த புதிய திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. இதற்கமைய வவுனியா மாவட்டத்தில் 10,000 தென்னங்கன்றுகள் நாட்டப்பட்டுள்ளன. இந்த நிகழ்ச்சி திட்டம் வவுனியா தெற்கு பிரதேச செயலக பிரிவில் உள்ள சிறிய கச்சக்குடி மற்றும் மடக்கந்த பகுதிகளில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. மாவட்ட செயலாளர் சமன் பந்துல சேனவின் தலைமையில் இந்த நிகழ்வு இடம்பெற்றது. இதற்கு அமைவாக கிராமிய மட்டத்திலும் தென்னங்கன்றுகள் நாட்டப்பட்டு வருகின்றன.
பிரதமரின் எண்ணக்கருவிற்கு அமைய கிராமத்திற்கு புதிய வீடு களுவாஞ்சிக்குடி பிரதேசத்தில் பயனாளிகளிடம் கையளிக்கப்பட்டுள்ளது. பிரதமரின் நாட்டை கட்டியெழுப்பும் சுபிட்சமான நோக்கிற்கு அமைய உங்களுக்கு வீடு நாட்டிற்கு எதிர்காலம் என்னும் எண்ணக்கருவிற்கு அமைய கிராமத்திற்கு ஒரு வீட்டு திட்டத்தின் கீழ் மட்டக்களப்பு மாவட்டத்தில் நிரந்தர வீடற்ற வறிய குடும்பங்களுக்காக அரசாங்கத்தினால் 6 லட்சம் ரூபாய் செலவில் நிர்மாணிக்கப்பட்ட வீடுகளே மக்களிடம் கையளிக்கப்பட்டுள்ளன. களுவாஞ்சிக்குடி மண்முனை தென் எருவில்பற்று பிரதேச செயலக பிரிவில் நிர்மாணிக்கப்பட்ட புதிய வீடு பயனாளிகளுக்கு கையளிக்கும் நிகழ்வு பிரதேச செயலாளர் வில்வரத்னம் தலைமையில் இடம்பெற்றது. பிரதம அதிதியாக அரசு அதிபர் கலாநிதி பத்மராஜா உட்பட பலர் நிகழ்வில் கலந்து கொண்டனர். உலகம் முழுவதிலும் கொரோனா வைரஸினால் உயிரிழந்தவரின் ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் எனவும் நோயுற்றவர்கள் அனைவரும் விரைவில் குணமடைய வேண்டும் என்றும் பிரார்த்தித்து ஹட்டன் நகரில் இரத்த தானம் வழங்கும் நிகழ்வு அண்மையில் இடம்பெற்றது. நீக்ரோரமா விகாரையில் நடைபெற்ற இந்த நிகழ்வினை விகாரையின் பிரதம குரு சங்கைக்குரிய மகாகம வீரநாயக்க தேரர் ஒழுங்கு செய்திருந்தார். ஹட்டன் ஆபி நலம்புரி கழகம் இதற்கு அனுசரணை வழங்கியது. நாவலப்பட்டி வைத்தியசாலையில் உள்ள இரத்த வங்கி டாக்டர் மற்றும் மருத்துவமனை ஊழியர்கள் இரத்தம் பெற்றுக்கொள்ளும் நடவடிக்கையை மேற்கொண்டனர். எதிர்பார்த்ததையும் விட பெருமளவு இந்த இரத்த தானத்தில் கலந்து கொண்டார்கள். திருகோணமலை மாவட்ட விவசாய அபிவிருத்தி குழு கூட்டம் மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்றது. வெளிநாட்டு உணவு உற்பத்தி இறக்குமதியை நம்பியிருக்காது உள்ளூர் உணவு உற்பத்தியை மேம்படுத்த பல ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை அரசாங்கம் மேற்கொண்டு வருகின்றது. குறிப்பாக ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டு மக்கள் வீட்டில் இருந்த போது விவசாய குடும்பங்கள் நாட்டின் தேவைகளை அறிந்து நெல் மற்றும் உப உணவு உற்பத்தி செய்கையில் கூடிய அக்கறை காட்டி ஈடுபட்டதனை அரசாங்க அதிபர் JSDM அசங்க பாராட்டினார். விவசாயத்துடன் தொடர்புடைய அனைத்து நிறுவனங்களும் தேவையான எதிர்கால திட்டமிடல்களை மேற்கொண்டு செயல்படுவதுடன் விவசாயிகளுக்கு தேவையான சேவைகளை மற்றும் தொழில்நுட்ப உதவிகளை வழங்க அர்ப்பணிப்புடன் செயல்பட வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார். மட்டக்களப்பு மாவட்டத்தில் கல்வி பொதுத்தராதர சாதாரண பரீட்சையில் முதன்மை சித்தி பெற்றுள்ள மாணவர்களுக்கு துவிச்சக்கர வண்டிகள் வழங்கப்பட்டுள்ளன. வாழ்வாதாரம் குறைவான குடும்பங்களைச் சேர்ந்த மாணவர்களுக்கு இவ்வாறு துவிச்சக்கர வண்டிகள் வழங்கப்பட்டன. மட்டக்களப்பு மேற்கு கல்வி வலயத்தில் உள்ள 7 மாணவர்களுக்கும் மட்டக்களப்பு கல்லடி ராமகிருஷ்ண மிஷனில் தங்கியிருந்து கல்வி பயிலும் 3 மாணவர்களுக்கும் துவிச்சக்கர வண்டிகள் வழங்கப்பட்டுள்ளன. வலய கல்வி பணிப்பாளர் S. ஸ்ரீதரன் தலைமையில் இந்த நிகழ்வு இடம்பெற்றது. கல்வி திணைக்கள அதிகாரிகள் மற்றும் மாணவர்கள் பெற்றோர்கள் என பலரும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார்கள். பல்வேறு தனியார் நிதி நிறுவனங்களில் குறுங்கால கடனை பெற்றுக்கொண்டு இக்கட்டான நிலைக்குள்ளான குறைந்த வருமானம் பெறுவோருக்கு நிவாரணம் வழங்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது. கொரோனா வைரஸ் தொற்று காலப்பகுதியில் கடன் சுமைகளால் கஷ்டப்படும் கிராம மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்காக 112 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக வவுனியா மாவட்ட செயலாளர் SM சமன் பந்துசேன தெரிவித்துள்ளார். மத்திய வங்கியால் 85 மில்லியன் ரூபாவும் கூட்டுறவு சங்கங்கள் ஊடாக 28 மில்லியன் ரூபாவுமாக மக்களுக்கு கடன் வசதிகள் வழங்க ஒதுக்கப்பட்டுள்ளது. கிராம பிரதேசங்களில் வாழும் குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்கள் பல்வேறு தனிப்பட்ட நிறுவனங்களால் கூடிய வட்டி விகிதங்களின் கீழ் கடன் பெற்று தற்போது சிக்கலான நிலைக்குள்ளாகியுள்ளனர். இவ்வாறான கஷ்டங்களை எதிர்கொள்ளும் குடும்பங்களுக்கு 20,000 ரூபாய் கடன் தொகையை கூட்டுறவு சங்கத்தினூடாக பெற்றுக் கொடுக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. கொரோனா ஆபத்தில் இருந்து தம்மை பாதுகாத்துக் கொள்வதற்காக நமது நாட்டைச் சேர்ந்த பலர் புதிய கண்டுபிடிப்புகளை அறிமுகப்படுத்தி வருகின்றனர். மட்டக்களப்பைச் சேர்ந்த சிறுவன் ஒருவன் இவ்வாறான கண்டுபிடிப்பொன்றை மேற்கொண்டுள்ளார். மட்டக்களப்பு காத்தான்குடி அல் ஹிரா மகாவித்தியாலயத்தின் 11ஆம் வகுப்பில் கல்வி கற்கும் MA அல்பர் அகமட் என்ற மாணவன் இந்த புதிய கண்டுபிடிப்பை செய்துள்ளார். வீசப்படும் பல்வேறு பொருட்களை பயன்படுத்தி கைகளை கழுவுவதற்காக தன்னியக்க லேசர் இயந்திரம் ஒன்றை கண்டுபிடித்துள்ளார். இதற்காக இவருக்கு 5000 ரூபாய் செலவாகியுள்ளது. இந்த புதிய இயந்திரம் அல் ஹிரா மகாவித்தியாலயத்துக்கு வழங்கப்பட்டுள்ளது. பாடசாலை அதிபர் முகமது ஷப்ரி உட்பட பலர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டார்கள். நுரைச்சோலை நீதி பிரதேசத்தில் கரும்பு செய்கை மேற்கொள்ளப்படாத காணிகளில் மீண்டும் உற்பத்தி நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. அம்பாறை மாவட்ட அரசாங்க அதிபர் தலைமையில் கரும்பு செய்கையாளர் சங்க பிரதிநிதிகள் நடாத்திய பேச்சுவார்த்தைக்கு அமைய கரும்பு செய்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அக்கறை பெற்ற பிரதேச செயலாளர் MMM ரசான் தெரிவித்துள்ளார். நுரைச்சோலை கரும்பு உற்பத்தியாளர் சங்க தலைவர் MM மஹ்ரூப் தலைமையில் பிரதேச செயலாளரை சந்தித்து விவசாய பிரதிநிதிகள் 2 மகஜர்களை கையளித்தனர்.
திருகோணமலை மாவட்டத்தின் வெறுகல் பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட உப்புரால் கிராமத்துக்குள் அதிகாலை உட்புகுந்த காட்டு யானைகள் அதிகளவிலான தென்னை மரங்களை சேதப்படுத்தியுள்ளன. இந்த கிராமத்திற்குள் காட்டு யானைகள் அடிக்கடி உட்புகுந்து பயன்தரும் மரங்களுக்கு சேதம் விளைவிப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதன் காரணமாக மக்கள் வீடுகளில் அச்சத்துடன் வாழ வேண்டிய நிலைமை ஏற்பட்டுள்ளதாக உப்பூரல் கிராம மக்கள் அச்சம் வெளியிட்டுள்ளனர். பல வருட காலமாக பராமரித்து வருகின்ற இவர்களுடைய பயிர்களை ஒரு நொடியில் யானைகள் அழித்து விடுவதனால் மக்கள் மிகவும் இக்கட்டான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். எனவே காட்டு யானைகள் கிராமத்திற்குள் உட்புகாத வகையில் பாதுகாப்பு வேலிகளை அமைத்து தருமாறும், சேதங்களுக்கு நஷ்ட ஈடை வழங்குமாறும் உரிய அதிகாரிகளிடம் பிரதேச மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தேசிய தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள். வர்த்தக விளம்பரங்களை அடுத்து மேலும் சில உள்நாட்டு செய்திகள். சொய்சாபுர பிரதேசத்தில் ஹோட்டல் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்ட சம்பவம் தொடர்பாக சம்பவத்திற்கு பயன்படுத்தப்பட்ட மோட்டார் வண்டியின் சாரதி நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபர் புத்தள பிரதேசத்தில் மறைந்திருந்த போது நேற்று அதிகாலை 4:15க்கு கைது செய்யப்பட்டுள்ளார். கல்கிசி போலீஸ் நிலையத்தின் போலீஸ் அதிகாரிகள் இந்த தேடுதல் நடவடிக்கையை முன்னெடுத்தனர். சந்தேக நபர் மொரட்டுவம் உள்ள பிரதேசத்தை வசிப்பிடமாக கொண்டவராவார். சந்தேக நபர் மறைந்திருந்த வீட்டிலிருந்து சம்பவத்துடன் தொடர்புடைய T56 ரக துப்பாக்கியொன்றும், தாக்குதலை நடத்திவிட்டு தப்பிச் செல்வதற்கு பயன்படுத்தப்பட்ட முச்சக்கர வண்டியும் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளன. சந்தேக நபரிடம் மேற்கொண்ட விசாரணையை அடுத்து மொரட்டுவ பிரதேசத்தில் வீடொன்றின் பின்புறத்தில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த தோட்டாக்களும் மீட்கப்பட்டுள்ளதுடன் வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட கைக்குண்டொன்றும் மீட்கப்பட்டுள்ளது. கல்கிச போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். நுகேகுட பாமன்கட பிரதேசத்தில் நேற்று மாலை இடம்பெற்ற விபத்தில் பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளார். மேலும் 2 பேர் காயமடைந்தனர். இதில் ஒருவரின் நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த விபத்து அருகிலுள்ள CCTV கேமராவில் பதிவாகியிருக்கிறது. வெகனர் மோட்டார் வாகனம் ஒன்று ஸ்போர்ட்ஸ் ரக மோட்டார் வாகனம் ஒன்றில் மோதியதில் வெகனர் வாகனத்தில் இருந்த பெண் ஒருவர் இவ்வாறு உயிரிழந்தார். இவர் திரைப்பட இயக்குனர் சந்திரரத்ன மாம்புட்டிகமவின் புதவியாவார். கண்டியில் இன்று அதிகாலை இடம்பெற்ற லோரி விபத்தில் லோரியின் சாரதி உயிரிழந்துள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்துள்ளார். லோரியின் உதவியாளர் காயமடைந்த நிலையில் கண்டி பெரியாஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இன்று அதிகாலை 4:10 அளவில் விபத்து இடம்பெற்றது. பீகம நோக்கி சென்று கொண்டிருந்த லோரி கண்டி புஷ்பதான கந்த வீதியில் பயணித்துக் கொண்டிருக்கும் போது அருகிலுள்ள கண்டி பிரதான போலீஸ் நிலையத்தின் மதிலில் மோதியுள்ளது. இந்த விபத்தில் உயிரிழந்த சாரதி கடுகத்தோட்டையை சேர்ந்த 58 வயதுடைய நபராவார். புலனறுவை மன்னம்பெற்றி மணல் மேடுகளில் இருந்து எத்தகைய முறைகேடுகளும் அற்ற வகையில் மணலை விநியோகிக்க நடவடிக்கை எடுப்பதாக புவிச்சரிதவியல் சுரங்க அகழ்வு பணியகம் தெரிவித்துள்ளது. அதன் தலைவர் அனுர பெல்புல நேற்று நடைபெற்ற கூட்டத்தில் இதனை தெரிவித்தார். புலனறுவை ஜெயந்தி விகாரியின் கேட்போர் கூடத்தில் மன்னம்பெட்டியில் இருந்து மணலை ஏற்றிச் செல்லும் டிப்பர் வாகனங்களின் உரிமையாளர்களுடன் இந்த கலந்துரையாடல் இடம்பெற்றது. முன்னாள் ராஜாங்க அமைச்சர் ரோஷான் ரணசிங்கே, புவிச்சரிதவியல் சுரங்க பணியக தலைவர் அனுர பெல்போல ஆகியோரின் தலைமையில் இந்த கலந்துரையாடல் இடம்பெற்றது. மன்னம்பெட்டி மகாபலி ஆற்றுப்படுகையில் உள்ள மணலுக்கு சிறந்த கிராக்கி இருந்து வருகிறது. கொரோனா காரணமாக மணல் அகழ்தல் மற்றும் ஏற்றிச்செல் என்பன முற்றாக இடைநிறுத்தப்பட்டிருந்தன. நாட்டில் கட்டுப்பாட்டு விதிமுறைகள் தளர்த்தப்பட்டதை அடுத்து மணல் ஏற்றிச் செல்லும் நடவடிக்கைகளிலும் பழமை நிலைமைக்கு திரும்பியுள்ளது. மணலை கொள்வனவு செய்ய வரும் டிப்பர் வாகனங்களின் உரிமையாளர்களுக்கு விளக்கங்களை வழங்கி மணல் விநியோகிப்பதுடன் ஏனைய பிரச்சினைகளுக்கும் உரிய தீர்வுகள் வழங்கப்பட்டு வருகின்றன. மணலை விநியோகிக்கும் போது 25% புலனறுவை டிப்பர் வாகன உரிமையாளர்களுக்கு மீதியளவு ஏனையவர்களுக்கும் வழங்கப்பட உள்ளது. வாரியபுல சிறைச்சாலை கைதிகளுக்கு வழங்குவதற்காக போதைப் பொருட்களை கொண்டு சென்ற சந்தேக நபர் ஒருவர் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார்.
5 கைத்தொலைபேசிகளும் மேலும் சில பொருட்களும் அவரிடமிருந்து போலீசாரினால் மீட்கப்பட்டுள்ளன. போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவல் ஒன்றினை அடுத்து கணேவத்த ரயில் குறுக்கு வீதியில் போலீசார் சோதனையில் ஈடுபட்டனர். இதன்போது போலீசாரிடமிருந்து தப்பிக்க சந்தேக நபர் முயற்சித்துள்ளார். இந்த சந்தர்ப்பத்தில் போலீஸ் அதிகாரி ஒருவர் காயமடைந்துள்ளார். கைது செய்யப்பட்ட சந்தேக நபரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் போது போதைப் பொருட்கள் உட்பட ஏனைய உபகரணங்கள் வாரியபுல சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள கைதிகளுக்காக கொண்டு செல்லப்பட்டது என தெரியவந்துள்ளது. விளம்பரங்களை தொடர்ந்து வெளிநாட்டு. இத்துடன் தேசிய தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் நிறைவடைந்தன.